உண்மையாகவே அந்த டேஸ்லாம் செம்மல்ல. சான்ஸே இல்லை. எனக்கு இன்னும் அந்த மெமரிஸ்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே நிற்குது. நீ போனதுக்கப்புறம் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எப்படி இருக்கன்னு உன்னை பற்றி நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? நானும் அப்படிதான். நீ ஸ்கூல் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம சின்ன வயசுல விளையாடினது, லஞ்ச் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கப்பல் செஞ்சு விளையாடினது, இதெல்லாம் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. ஆமாம், எனக்கும் தான். ஆமா, நீ எப்படி இருக்க? இப்போ தான் உண்மையாக எமோஷன் ஆகுது. ஏன்? ஆமாம், இந்த எப்படி இருக்கேன்னு கேட்ட பத்தியா, இது உண்மையாக மனசுலேருந்து வந்தது. பின்ன வாழ்க்கை ரொம்ப டல்லா போறப்ப நமக்கு தேவைப்படுறவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல எப்பவோ சின்ன வயசுல பேசின ஃப்ரெண்ட்ஸ் இப்ப திரும்ப ஒண்ணா சேர்ந்திருக்காங்கன்னா வார்த்தையெல்லாம் மனசுல இருந்து வரும் தானே? லட்டு. ஹேய், என்னோட நிக்நேம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? ம். பிங்கி. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சேம் போரிங், லோன்லி, டெக் லைஃப் எல்லாமே செம்ம கடுப்பு. பட் தேங்க் காட் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை விட என் பர்சனல் லைஃப் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. சேம், எனக்கும் அதே மாதிரி தான். எப்படியோ நம்ம மீட் பண்ணிட்டோம். ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஆ, ம், ஆ.